தேசிய சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை 10:30 மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கம் மற்றும் வடபகுதியில் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் பாதுகாவலர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்களை வெளிப்படுத்த கோரியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் தெற்கைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளதோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. 71 வருடமாக எங்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததாக வெளியில் காட்டிக்கொண்டாலும் கூட இன்று வரைக்கும் எங்களுக்கு இந்த சுதந்திரம் தொடர்பான பல கேள்விகள் இருக்குது. யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 10 வருடமாகியும் இன்று வரையும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி, அரசியல் கைது விஷயமா இருந்தாலும் சரி, இன்று வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் தீர்க்க மறு முடிவில்லை. ஆனால் அதே நேரம் இந்த தமிழ் கட்சிகளும் சிங்கள இனவாதங்கள் பேசுகிற கட்சிகளும் தங்களோட அரசியல் நடவடிக்கைக்காக இந்த அரசாங்கத்தை பாவிச்சாங்களே தவிர உண்மையான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க இல்லை. ஆகவே சம உரிமை இயக்கமான நாங்கள் இந்த உறவுகளை வெளியில் விடணுமென்றதுக்காக தென்னிலங்கையில் இருக்கின்ற இந்த உண்மையான இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கின்ற ஆதரவாளர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஏனைய ஆக்களை இங்கே இணைச்சிருக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு இது உண்மையான போலியான சுதந்திரம் என்றதை அறிவிக்க வேண்டும் என்றும், இவ்வளவு காலம் 70 வருடமாக சுதந்திர தின கொண்டாட்டம் என்றது இன்று வேறொரு பேரில் கொண்டாடுறதுக்கு அரசாங்கம் மொழிக்கிடுது. நாளைக்கு இந்த நாட்டில் ஆட்சி செய்கிற ஆக்கள பேர்லையும் இதை கொண்டாடலாம். ஆனால் உண்மையில சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் வாழ்கின்ற மூவின மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். யுத்தத்துக்கு முன்னும் யுத்தத்துக்கு பின்னும் காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்கள விவரம் என்ன, அவளுக்குரிய தீர்வு என்ன என்றதான் முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யணுன்ற இரண்டாவது கோரிக்கை முன்வைத்து தான் இன்றைக்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டத்தை நடத்துது. யுத்தத்துக்கு முதலும் யுத்தத்துக்கு பிறகு மாணவர்கள் பல இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். இதை முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்த மேக்ஸ்வெல் பர்னகம் என்ற ஒரு ஆண்டறிக்கை சொல்லுது 25,000 மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும் என்று. அவளுக்குரிய இன்னும் தீர்வு வழங்கப்படையில. இந்த இருக்கிற இப்போ அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்க சொல்லி தமிழ் மக்கள்கிட்ட வாக்குகளை பெருக்க சொன்ன நாங்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வை நாங்கள் வழங்குகிறோம். உடனடியாக அரசியல் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்ற ஒரு நிபந்தனையில் தான் இந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை பெற்றது. ஆனால் இன்னும் இதுக்குரிய ஒழுங்கான தீர்வுகளை அரசாங்கம் இன்னும் வழங்க இல்லை.